வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சிக்கன் அதாவது கோழி கறியை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த உலகில் கோழிக்கறி பிடிக்காதவங்க இருக்க முடியாது. அதாவது ஒரு சில பேருக்கு பிடிக்கல அப்படின்னாலும் பெரும்பாலானோருக்கு கோழிக்கறி பிடிக்கும். ஏன்னா சிக்கனை வைத்து சமைக்கக்கூடிய அனைத்து உணவுகளுக்குமே பல பேர் ருசியாக அடிக்ட் ஆகிருப்பாங்க. நமது வீட்டில் சிக்கன் சமைக்கக்கூடிய நாளில் மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை அதிகமாக சாப்பிடணும்னு நினைப்போம். நம்மள பல பேர் அசைவ உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா அது உடலுக்கு கேடு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த நம்பிக்கை 50% தவறானது. அளவுக்கு மீறினால்தான் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழமொழி இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில் சிக்கனை நீங்க அளவோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. ஆனால் நீங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா தான் இந்த மாதிரி நிறைய ஆபத்துகள் வரும். எனவே சிக்கன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு வருது, அதை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறதால என்னென்ன தீமைகளை நமக்கு வரும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்புகள் வலுவாக இருக்கிறதுக்கு கோழிக்கறியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கோழிக்கறியில் நிறைந்திருக்கக்கூடிய புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் ஆஸ்டியோபோரோசிஸ் எனப்படக்கூடிய எலும்பு தொடர்பான பிரச்சனையை தடுக்குது. அது மட்டும் கிடையாது, சிக்கன் ஆரோக்கியமான எலும்புகளை பராமரிக்கிறதுலையும் முக்கிய பங்கு வகிக்குது. நீங்கள் கீழே விழுந்துட்டுனா கூட எளிதில் உங்களுடைய எலும்புகள் உடையாது. அந்தளவுக்கு எலும்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு கோழிக்கறி உதவிகரமாக இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்ட்ராங்கான எலும்பை நீங்கள் பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் கோழிக்கறி எடுத்துக்கொள்ளலாம். நினைவாற்றல் மேம்படும் நீங்கள் கோழிக்கறியை சாப்பிடும்போது. சிக்கனில் இருக்கக்கூடிய கோலின் மற்றும் விட்டமின் B12 நினைவாற்றல் மேம்பாட்டிற்கு உதவிகரமாக இருக்கு. அதிக அளவு கோலின் உட்கொள்பவர்களினுடைய நினைவாற்றல் எப்போதுமே சிறப்பாக இருக்கிறதாக பல ஆய்வு முடிவுகளில் வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக செயல்படுவதற்கு ஆரோக்கியமான முறையில் நீங்கள் சிக்கனை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அளவோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா நினைவாற்றல் உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். நீங்களும் நலமோடு வாழலாம். உடல் சோர்வை குறைக்கும் கோழிக்கறி, அதாவது இரத்த சோகை, இரும்புச்சத்து குறைபாடு உள்ளவர்கள் அடிக்கடி உடல் சோர்வு பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அடிக்கடி சிக்கன் உட்கொள்வது உடலுக்கு தேவையான இரும்புச்சத்தை அளிக்கும். அத்துடன் உடல் சோர்வையை நீக்கி நிம்மதியான உறக்கத்துக்கு வழிவகுக்கும். இப்போ ரத்த சோகை இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இரும்பு சத்து குறைபாடாக இருக்குன்ற அர்த்தம். அதனால ரத்த சிகப்பணுக்கள் குறைந்து போவதில் ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் குறைஞ்சு போயிடும். இதனால நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சோர்வாக இருப்போம், மயக்கம் வரும், தலை சுற்றலெல்லாம் இருக்கும், ஒரு வேலை நம்மளால செய்ய முடியாது. அப்போ இது மாதிரி பிரச்சனை இருக்கும்போது சிக்கன் அளவோடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கப்பட்டு ரத்த சிகப்பணுக்கள் போதுமான அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கிறதால உங்களுக்கு அந்த ரத்தம் சார்ந்த பிரச்சனை இருக்காது. ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகளுக்கு எல்லா பாங்களுக்குமே பார்த்தோம் ஆக்சிஜனை கடத்தி செல்வதால் நம்ம எப்போதுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்க ஆரம்பிச்சிடும். மயக்கமெல்லாம் நமக்கு வராது. புத்துணர்ச்சியை கொடுக்கும் சிக்கன். கோழிக்கறியில் செரட்டோனின் ஹார்மோன் உற்பத்திக்கு உதவக்கூடிய ட்ரிப்டோஃபான் இருக்கு. இந்த செரட்டோனின் ஹார்மோன் உடலினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவக்கூடிய ஹார்மோன் ஆகும். இதனால உங்களுடைய உடல் சோர்வு விரைவில் நீங்கி உடலுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கணும் அப்படின்னா அளவோடு நீங்கள் கோழிக்கறியை சாப்பிட வேண்டியது அவசியம். அப்போ உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிச்சு அப்படின்னா அன்றைய நாள் முழுவதுமாகவே நீங்கள் சிறப்பாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய உடல் ஓய்வு பெறணும் அப்படின்ற அந்த திங்கிங்கே போகாது. உடல் உழைப்பு உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் இயல்பாகவே உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிக்கும். இதய நோய்களை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது சிக்கன். இப்போ சிக்கன் இதய நோய்களை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்றதுக்காக நீங்கள் அதை அளவோடு தான் சாப்பிடணும், அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. சிக்கன் துண்டுகளை எண்ணெய் சேர்க்காமல் அவித்து சாப்பிடுவது தேவையற்ற LDL கொழுப்பை உங்களுக்கு குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் எப்போதுமே சிக்கன் அந்த எண்ணெயில் வறுத்து பொரித்தெல்லாம் சாப்பிடக்கூடாது. அது உங்களுக்கு இதய பிரச்சனைக்கு தான் வழிவகுக்கும். வேணும் அப்படின்னா நீங்கள் சிக்கனை லேசாக எண்ணெய் சேர்க்காம அதை அவித்து சாப்பிடலாம். அவித்து சாப்பிடக்கூடியது இதயத்தை உங்களுக்கு பாதுகாக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாத்துக்கும். ஒரு முழுமையான உணவாக கோழிக்கறி இருக்கு. ஸோ இதனால உடல் எடையை குறைக்கிறதுக்கான டயட்டை மேற்கொள்றவங்கலாம் கோழிக்கறியை கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கோழிக்கறியில் நிறைந்திருக்கக்கூடிய புரதத்தினுடைய மூலங்கள் நீங்கள் குறைவான உணவு எடுத்துக்கொண்டாலும் நிறைவான உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால இப்போ நீங்கள் யானை பசியை போக்குறதுக்கு சிறிதளவு சிக்கன் உங்களுக்கு போதும் அப்படின்றதால அதிகமாக பசி இருக்கும்போது சிக்கன் சாப்பிட்டு மற்ற எதையுமே நீங்கள் சாப்பிடாதீங்க. இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணிடும். அப்போ உங்களுடைய உடல் எடை குறைக்கிறதுக்கு நீங்கள் டயட் மேற்கொள்றீங்க அப்படின்னா உங்களை எப்போதுமே பசி இல்லாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு கொஞ்சமாக நீங்கள் கோழிக்கறியை சாப்பிட்டாலே போதும். அப்புறம் அதிகமாக உணவுகளை சாப்பிட்டு நீங்கள் வெயிட் போட்டுக்க மாட்டீங்க.
கோழிக்கறியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். புற்றுநோய் அபாயம் குறைந்து போவதற்கு கோழிக்கறியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கோழிக்கறியை நீங்கள் தினமும் சாப்பிட வேண்டும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. தினமும் நம்ம சாப்பிடவும் கூடாது. நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையோ அல்லது 2 முறையோ கோழிக்கறியை சமைத்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது பெருங்குடல் புற்றுநோயினுடைய ஆபத்து உங்களுக்கு குறையும் அப்படின்றத ஆய்வுகளை தெரிவிக்கிறாங்க. கோழிக்கறியில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் தேவையற்ற கொழுப்புகளினுடைய தேக்கத்தை குறைக்கிறதால புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இதன் மூலமாக ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி உங்களுக்கு எந்த விதமான புற்றுநோய் சார்ந்த பிரச்சனைகளுமே இல்லாமல் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் கோழிக்கறி உதவிகரமாக இருக்கும். ஊட்டச்சத்து நிறைந்தது கோழிக்கறி அப்படின்றதால அனைவருமே அதை எடுத்துக்கொள்ளலாம். கோழிக்கறியில் பாஸ்பரஸ், கால்சியம், புரதம், கலோரிகள் மற்றும் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய கொழுப்புகள் நிறைந்திருக்கு. இது நம்ம உடலினுடைய சீரான இயக்கத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களினுடைய சரியான அளவை வழங்குது. எனவே தினசரி போதுமான அளவு சிக்கனை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது நல்லது. ஸோ அதனால் நீங்கள் தவறாமல் வாரத்தில் ஒரு தடவையாவது சிக்கனை சாப்பிடுங்க. சுழற்சி அடிப்படையில் மற்ற இறைச்சிகளையும் நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது நலம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ குறிப்பாக சுகாதார நிபுணர்களுடைய கூற்றுப்படி இறைச்சியை சமைக்கக்கூடிய முறை மற்றும் நீங்கள் சாப்பிடக்கூடிய இறைச்சி வகை ஆகியவற்றை கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். குறிப்பாக ஒருவேளை நீங்கள் தினமும் சிக்கன் சாப்பிட விரும்புகிறீங்க அல்லது ஆசைப்படுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தவறு. ஏன்னா வாரத்தில் ஒரு தடவை மட்டும் தான் நீங்கள் சாப்பிடணும். அது தினமும் நீங்கள் சாப்பிடும்போது அது அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு கிடைக்கிறதால நிறைய பக்க விளைவுகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் நீங்கள் அளவோடு சிக்கனை சாப்பிடுங்க. மருத்துவ நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.